நண்பர்களே அனைவருக்கும் வணக்கங்க. இது ஒரு உண்மையா நடந்த விஷயம். என்னன்னு கேளுங்க. நான் வீடியோ போடணுன்றதுனால என் கண்ணுல மாட்டுதா இல்ல என் கண்ணுல மாட்டுறதுனால நான் வீடியோ போடுறேன்னு தெரியல. தினமும் ஏதாவது ஒன்று என்கிட்ட சிக்குதுங்க. இன்னைக்கு வந்துட்டு இருக்க வழியில ஒரு கோவிலில் அன்னதானம் போட்டாங்க. சரி, சாப்பாடு செலவு மிச்சமேன்னு சொல்லிட்டு வண்டியை ஓரம் கட்டிட்டு சாப்பிடலான்னு போய் உக்காந்தோம். இலைய போட்டாங்க, சாப்பாடை போட்டு சாம்பாரை ஊற்றுனாங்க. அப்படி பிசைஞ்சு அள்ளி வாய்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். என்னமோ மஞ்சளாக பேப்பர் மாதிரி இருந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தா பெயிண்ட்டு, குழம்புல பெயிண்ட்டு கிடக்கு. இந்த பெயிண்ட் எங்கேந்திரா வந்திருக்குன்னு பார்த்தா இந்த சாம்பாரை கலக்கி ஒரு ஜெக்கில் முண்டு ஊற்றுறாங்க. அந்த ஜெக்கில் அடியில் அடித்து வச்சுருக்காங்க பெயிண்ட்டு. ஜாமான் காணாமல் போயிடக்கூடாதுன்னு அடையாளத்துக்கு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. அப்போ தான் ஒன்று யோசித்தேன், ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம முன்னோர்கள் ஜாமான் அடையாளத்துக்கு அதில் பேர் பொறிப்பாங்க. பேரோ இல்லை இன்ஷியல் ஏதோ பொறிச்சு வைப்பாங்க, பத்தட்டை கொடுத்து பொறிச்சு வைப்பாங்க. அது நன்மை. இப்போ பாத்திரங்களில் பெயிண்ட் அடிக்கிறீங்க, அந்த பெயிண்ட்டு தீமை. நீங்கள் சுட சுட ஒரு சுடுதண்ணியாக இருக்கலாம், சாம்பாராக இருக்கலாம், ரசமாக இருக்கலாம், நீங்கள் கலைக்கு முண்டு ஊற்றும் போது அந்த சூட்டில் அந்த பெயிண்ட் மெல்ட் ஆகி எத்தனை பேர் வயிற்றுக்குள்ள போகுது தெரியுமா? எத்தனை பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆகுது தெரியுமா? இது யாருக்காகனா வாடகை பாத்திரம் வச்சிருக்க உங்களுக்காக இந்த பதிவு. தயவு செஞ்சு வாடகை பாத்திரத்தில் பெயிண்ட் அடிக்காதீங்க, பேரை பொறிச்சு வைங்க. அது உங்களுக்கும் நன்மை, மக்களுக்கும் நன்மை. நன்றி, வணக்கம்.